சிவ வணக்கம். நான் உங்கள் சிவசித்திரம்மா பேசுகிறேன். சனீஸ்வரன் பற்றின ஒரு முக்கியமான தொகுப்பை தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பேச வந்திருக்கேன். சனீஸ்வரன் ஜாதகத்தில் எங்கே இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு? ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி, இந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் நீங்கள் லாக் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத ஆரா சித்தர் ஜோதிடத்தில் நீங்கள் 100% முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் நிரந்தரமாக தீர்த்து கொண்டு வாழ்க்கையின் வழிகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்க முடியும். சரி, இப்போது இந்த சனீஸ்வரன் எந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களை ஒருத்தருக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1ஆம் இடத்தில் சனி இருந்தார், அந்த நபர் உயரமான உடல் அமைப்பு, குறைவான ஆயுள் கொண்டவர், பற்று இல்லாதவர், வாழ்க்கையில் விரக்தியாக இருப்பாங்க, உறவினர்களை விட்டு பிரிஞ்சு உடல் நலம் பாதிக்கப்பட்டு தனிமையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதே சனீஸ்வரன் இவங்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னா இவங்க சில முக்கியமான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பற்றில்லாத நிலை மாறி குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலை மாறி ஒற்றுமையாக வாழ்வதற்கான வழிகள் இருக்குது. சொந்த ஜாதகத்தில் ஆய்வு செய்தால் இதற்கான தீர்வுகளை வழங்க முடியும். 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் மது, மாமிசம், தவறான நடத்தை மீது ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கல்வி இவங்களுக்கு தடைப்படும். அப்படியே இவங்க ஆல்மோஸ்ட் டிகிரியை எட்டினாலும் அதற்கான சான்றிதழை வாங்க முடியாத நிலை ஏற்படும். கண்ணின் பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடன் சண்டை சச்சரவு அதிக அளவில் ஏற்படும். நோயாளி வாழ்க்கை துணையாக அமைஞ்சு அவங்களுக்கு இவங்க எப்பவும் வைத்தியம் பார்க்குற நிலை ஏற்படும். இவங்க இந்த மாதிரி நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இவங்களுக்கான பரிகாரத்தை அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் இளமை காலத்தில் சின்ன வயசில் ரொம்ப துன்பப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எட்டும் பொழுது, அதாவது ஒரு 45 வயசுக்கு மேலே நல்ல யோகத்தை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க நீண்ட ஆயுளோட ஒரு அளவான உணவு பழக்கங்களை உள்ளவங்களாகவும், உடன் பிறந்தவர்கள் தொல்லை, உறவினர் தொல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். மாந்திரீகம், ஜோதிடம், வைத்தியம், இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த 3ஆம் இடத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சனி வாழ்வின் பாதி நிலைக்கு மேலே நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் உறவினர் பகை, சொத்துக்களை, பெற்றோரின் சொத்துக்களை இழக்க செய்வது, வறுமையை ஏற்படுத்துவது, முன்கோபத்தை ஏற்படுத்துவது, மந்த புத்தியால் எதையும் சொல்வதை கவனிக்காமல் புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலை ஏற்படக்கூடியவைகளாக இருக்கும். இதனால் இவர்களுக்கு பலவிதமான இழப்புகள் இருக்கும். சொந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். 5ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அருந்து போகும், தொடர்புகள் விட்டு போகும். குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே குழந்தைங்க இருந்தாலும் அவங்கள பிரிஞ்சு போகிறதுக்கான நிலை ஏற்படும். அவமானமும் பணம் பொருள் இழப்பும் ஏற்படும். கிரக சாந்தி இவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஜாதகத்தை 5ஆம் பாவத்தில் கரும்புள்ளியாக இருக்கும் இந்த சனீஸ்வரனை சொந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து பரிகாரத்தின் மூலமாக இவர்கள் தீர்த்து கொள்ளலாம். 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி, 6ஆம் பாவத்தில் ஒருவருக்கு சனி இருந்தால் வயிறு கோளாறு அதிக அளவில் இருக்கும். கடன் தொல்லையும் வழக்கும், பொருட்கள் திருடு போகிற பிரச்சனையும் இருக்கும். குடும்பத்தில் அதிக அளவில் வாக்குவாதமும் விபத்துகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவர்கள் சொந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளியை நீக்கிக் கொள்ளலாம். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனால் திருமணம் ஆன பிறகு உறவினர்களால் கலைக்கப்பட்டு கணவன் மனைவி பிரிவு ஏற்படும். இருவரும் 2 திருமணங்களை செய்து கொள்ளக்கூடிய நிலைகள் ஏற்படும். அல்லது தனியாக பிரிந்து வாழக்கூடிய நிலைகள் ஏற்படும். ஆக உறவினர்களின் கலகம் அதிக அளவில் இருக்கும். இவர்கள் தங்கள் சொந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம்.
8ஆம் பாவத்தில் சனி இருந்தால் பயனற்ற நீண்ட ஆயுள் இருக்கும். மூல நோய், வாயு தொல்லை, குடும்பத்தை கவனிக்க முடியாமல் இந்த துன்பமான நிலை இவங்களுக்கு இருக்கும். மனசில் எப்பவுமே ஒரு விதமான சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வாழறோன்னு அவங்களுக்கே தெரியாது. தன்னோட வாழ்க்கை தனக்கே சுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மன விரக்தி அதிக அளவில் இருக்கும். இவங்க தங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். 9ஆம் பாவத்தில் சனி இருக்கிறவங்க கடல் கடந்த பயணம் செய்ய வேண்டி இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற நிலை இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நோயாளி பெற்றோர்களை பராமரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீக திருப்பணி, ஆலய திருப்பணி, கோவில்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக அளவில் ஈடுபாடு இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்திலையும் ஈடுபாடு அதிக அளவில் இருக்கும். இவங்க தங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை ஏதாவது இருக்குது இவங்களுக்குன்னா அதை இவங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். 10ஆம் பாவத்தில் சனி இருக்கிறவங்க தீய சக்திகளை வழிபாடு செய்கிறவங்களாகவும் தீயவர்களுடைய நட்பு கிடைக்கிறதாகவும் மாந்திரீகம், தீய தேவதைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. முன்னோர்களுடைய சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படும். ஊரை விட்டு வெளியேறி வேறு ஊருக்கு தனியாக போய் இவங்க வாழக்கூடிய நிலைமை வரும். உறவினர்கள் இவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. வேற்று மதத்தவர்கள், வேற்று இனத்தவர்கள் இவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு பிற்காலத்துக்கு ஒரு பாதி வயது வரை இவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மீதி காலத்தில் இவங்க கடுமையாக உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்படும். உழைப்புக்கும் சரியான ஊதியம் கிடைக்காத நிலையில் இவங்க பாடுபட வேண்டி இருக்கும். இவங்க தங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து இவங்களுக்கான பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். 11ஆம் பாவத்தில் சனி இருக்கிறவங்க அரசாங்க வேலையில் இருப்பாங்க. நல்ல ஞான நிலையில் இருப்பாங்க. நல்ல சொத்துக்கள், நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, ஒரு செல்வம், செல்வாக்கு எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இவங்க வாழ்வாங்க. ஒரு சமுதாயத்தில் வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஜாதகருக்கு கொடுப்பாரு. இவங்களுக்கு வேறு ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தால் சொந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளியை நீக்கி கொள்ளலாம். 12ஆம் பாவத்தில் சனி இருக்கிறவங்க எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இவங்க கூட இருக்கிறவங்களே இவங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுப்பாங்க. நெருங்கிய உறவினர்களே இவங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு வேண்டிய அளவுக்கு ஆதாயங்களை அடைஞ்சிக்கிட்டு ஒரு பாதி வயதுக்கு மேலே இவங்கள தனிமையில் அனாதையாக விட்டுருவாங்க. இவங்க பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்க தங்களை எச்சரிக்கையாக கண்டிப்பாக வச்சுக்கணும். இவங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இவங்களுக்கான பிரச்சனைகளை இவங்க தீர்த்துக்கலாம். இப்போது சனீஸ்வரன் எந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத கோச்சாரத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தனி மனிதருக்கு வெறும் சனீஸ்வரனை வச்சு மட்டுமே பலன் சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களை வச்சியும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க குறிப்பாக எந்த பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறத ஜாதகத்தை ஆய்வு செய்தால் நமக்கு பதில் கிடைக்கும். அவங்க நினைக்கிறத செய்ய முடியாமல் தடுக்கிறதுக்கும் அவங்க எண்ணங்களை ஈடேற்றி கொள்ள முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கிறதும் எந்த பாவத்தில் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கான முறையான பரிகார முறைகள், கிரக சாந்திகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதிலிருந்து விடுதலை அடைய முடியும். இந்த ஆரா சித்தர் ஜோதிடத்தில் மட்டும்தான் இதை கண்டெடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இது உங்களுடைய ஆத்மாவையும் உயிரையும் உயிரின் தன்மையையும் உங்களுடைய முன் ஜென்மத்தையும் முன்னோர்கள் வழியாக நீங்கள் இந்த பிறவியில் எப்படி பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த ஜாதகத்தில் நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் உங்களுக்கான தீர்வுகளை வழங்க முடியும். ஜாதகம் பார்க்குறவங்க தொடர்பு கொள்ளுங்க. மேலும் சில நல்ல தகவலோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவாய நம. வணக்கம்.